10th சமச்சீர் இல்லையா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் செகண்ட் லெசன்ல எக்ஸசைஸ் 2.5 பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க 14வது क्वेश्चन 14th क्वेश्चन பிரியா earned rupees 15,000 in the first month பிரியா வந்து முதல் மாதத்துல 15000 ரூபாய் சம்பளம் வாங்குறா thereafter her salary increased by rupees 1500 per year அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வருஷம் அப்ப முதல் வருஷம் ஃபுல்லா 15000 salary வாங்குறா ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுது அவளோட salary வந்து 1500 இன்கிரீஸ் ஆகுது சோ அப்ப செகண்ட் இயர் எவ்வளவு salary வாங்குவா 15000 கூட 1500 ஆட் பண்ணனும் அப்ப 16500 இப்படி வந்து ஒவ்வொரு வருஷமா 1500 அவளுக்கு இன்கிரீஸ் ஆகுது சோ ரெண்டாவது வருஷம் இப்ப இயர் கனெக்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க இயர் அப்படி போட்டுக்கோ ஃபர்ஸ்ட் இயர்ல அவளோட மந்த்லி salary எழுதலாமா மந்த்லி salary மாத வருமானம் ஃபர்ஸ்ட் இயர்ல அவளோட மந்த்லி salary ஃபர்ஸ்ட் இயர் அப்படி வெச்சுக்கோங்க அவளோட மந்த்லி salary வந்து rupees 15000 அப்போ செகண்ட் இயர்ல என்ன ஆகுது செகண்ட் இயர்ல அவளோட salary வந்து 1500 ஆட் ஆகுது அப்போ எவ்வளவு வரும் பாருங்க 16500 ஓகே தேர்ட் இயர்ல என்ன ஆகும் ஒரு 3 வருஷம் கணக்கு பண்ணுவோம் தேர்ட் இயர்ல என்ன ஆகும் இது கூட 1500 ஆட் பண்ணணும் சோ எவ்வளவு வரும் 1500 ன்னா 18000 வரும் இல்லையா 18000 ஓகே ரைட் 18000 வரும் இது monthly salary thereafter her salary increased by 1500 per year சரி her expenses are 13000 during the first year monthly expenses பாருங்க monthly expenses வந்து monthly expenses முதல் வருஷம் அவ எவ்வளவு செலவு பண்றா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு செலவு பண்றா அப்படினா 13000 செலவு பண்றாப்பா 13000 செலவு பண்றா ஃபர்ஸ்ட் இயர் இந்த செலவுமே அவ என்ன பண்றா அந்த expenses increases by 900 per year ஒவ்வொரு வருஷமும் 900 செலவையும் கூட்டிக்கிறா புரியுதா முதல் வருஷம் 15000 salary வாங்குறா 13000 செலவு பண்றா ரெண்டாவது வருஷம் 1500 ரூபாய் அதிகமா salary வாங்குறா பட் அதே மாதிரி எக்ஸ்பென்சஸையும் 900 ஆட் பண்ணிட்டா சோ அப்ப எக்ஸ்பென்சஸ் செகண்ட் இயருக்கு வந்து எனக்கு என்ன வரும் 13900 அப்படி வரும் தேர்ட் இயர் என்ன வரும் பாருங்க தேர்ட் இயர் என்ன வரும் இது கூட 900 ஆட் பண்ணனும் இல்லையா சோ 900 ஆட் பண்ணா 14800 எல்லாரும் புரியுதா இது கூட 900 ஆட் பண்ணி பாருங்க 9 + 9 14800 ஓகே இப்போ how long will it take for her to save rupees 20000 per month இப்போ நம்ம சேவிங் பார்ப்போமா மந்த்லி சேவிங் மாசம் அவளுக்கு எவ்வளவு சேவிங் ஆகுது அப்படி பார்ப்போம் சேமிப்பு இது வந்து சேமிப்புனா என்ன பண்ணணும் அவளோட salary 15000 13000 செலவு பண்றானா அப்ப 2000 சேவிங் ஆகும் இதுல இருந்து இத மைனஸ் பண்ணுங்க அதே மாதிரி 16500 ல இருந்து 13900 மைனஸ் பண்ணுங்க இதுல இருந்து மைனஸ் பண்ணா 2600 வரும் இல்லையா 2600 மறுபடியும் again இதுல இருந்து இத மைனஸ் பண்ணுங்க சோ 3200 வரும் இல்லையா 3200 இது அவளோட சேவிங்ஸ் இப்போ क्वेश्चन என்ன தெரியுமா ஒவ்வொரு மந்த்தும் 20000 சேவ் பண்ணனும்னா எவ்வளவு வருஷம் ஆகும் கேக்குறாங்க இந்த மாதிரியே போயிட்டு இருக்குன்னா எத்தனை வருடங்கள்ல அவ வந்து மந்த்லி 20000 சேவ்வா எத்தனை வருஷம் how many years yeah how long will it take for her to save rupees 20000 per month அதாவது இந்த மந்த்லி சேவிங் வந்து ஃபார்ம்ஸ் மந்த்லி சேவிங் எதை ஃபார்ம் பண்ணி பாருங்க மந்த்லி சேவிங் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி அவளோட மாத சேமிப்பு வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கிறது எப்படி பாருங்க 2000 2600 3200 இது அப்படி எவ்வளவு வரணும் 20000 வரணும் இட்ஸ் தி லாஸ்ட் டேர்ம் மாதிரி 20000 எத்தனை இயர் ஆகும் இந்த 20000 அவ வந்து ஒவ்வொரு மாசமும் சேமிக்கணும்னா அதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும் இதுதான் क्वेश्चन how long will it take for her to save rupees 2000 per month how long so நீ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த n புரியுதா எத்தனை இயர்ஸ் அப்படினா நீ கண்டுபிடிக்க வேண்டியது n ஓகே சோ இதுல நமக்கு என்னலாம் இருக்கு பாருங்க இந்த சம் பாருங்க கால்குலேஷன் a வந்து 2000 ஓகே b வந்து 2600 minus 2000 that is equal to 600 எல்லாருக்கும் புரியுதா a னா இந்த ஃபர்ஸ்ட் salary first month salary
Dனா ஒவ்வொரு இயரும் அவங்களுக்கு வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது 600 இன்க்ரீஸ் ஆகுது சேவிங். அப்ப அதுதான் உங்களுக்கு D. சரியா? இது லாஸ்ட் 20000 வந்து லாஸ்ட் சேவிங் 20000. சோ நீ கண்டுபிடிக்க வேண்டியது n. ஓகே, சோ n equal to L minus A by D plus 1, where L means 20,000 minus A வந்து 2000 divided by 600 plus 1. ஓகே, மூணு 0 போட்டுங்க. 80,000 by 600 plus 1. 30. So 31 years old. How long will it take for her to save rupees 20,000 per month? பாத்தீங்கன்னா he will take 31 years to save rupees 20,000 per month. ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் அவ சேமிக்கணும் அப்படின்னா எவ்வளவு காலம் ஆகும், எவ்வளவு காலங்கள் ஆகும் தான் क्वेश्चन. 31 வருடங்கள் ஆகும். 31 வருஷங்கள் ஆனாதான் அவளால ஒரு மாசத்துக்கு 20,000 சேமிக்க முடியும். இதுதான் இந்த क्वेश्चन. இந்த क्वेश्चनோட மீனிங் எல்லாருக்கும் புரியுதா? பாருங்க, நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க. மறுபடியும் லேசா சொல்லிடுறேன் பாருங்க. பிரியான்னு ஒரு பொண்ணு வந்து என்ன செய்யறா, ஒவ்வொரு முதல் மாதத்துல 15,000 சேலரி வாங்குறான். சோ அவரோட சேலரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, எப்பவுமே வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவரோட கம்பெனில வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, முதல் வருஷம் முடிஞ்ச உடனே அவருக்கு 1,500 ரூபாய் அதிகமா, அடுத்த வருஷம் வந்து 15,000 கூட ஒரு 1,500 ரூபாய் பிளஸ் பண்ணா என்ன வருமோ அது அடுத்த சேலரி ஆகுது. அப்படி ஒவ்வொரு வருஷமும் 1,500 ரூபாய் அவரோட சேலரியில இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி அவ செலவையும் அந்த மாதிரி பண்ணிக்கிறா பாருங்க. முதல் வருஷம் அதுதான் நம்ம இப்போ ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டோம் பாருங்க. முதல் வருஷம் 15,000 சேலரி இல்லையா, 15,000 சேலரி. ரெண்டாவது வருஷம் 1,500 ரூபாய் அதிகமாகுது. ரெண்டாவது வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு மாதமும் 60,500 சேலரி வாங்குறான். மூணாவது வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு மாதமும் அதுல இருந்து ஒரு 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அவ பண்ற செலவும் பாரு, முதல் மாசம் 13,000 செலவு பண்றாளாம். and the expenses increases by 900. அவளோட செலவும் அடுத்த மாசம் 900 கூடுது. அதுக்கு அடுத்த மாசம் இல்ல அடுத்த வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் 900 அதிகமா செலவு பண்றா. அதுக்கப்புறம் மூணாவது வருஷமும் ஒவ்வொரு மாசம் என்ன செய்யறா, இன்னும் கொஞ்சம் 900 அதிகமா செலவு பண்றா. சோ 13,900 அப்புறம் அது கூட ஒரு 900 அதிகமா சேர்க்கணும். இப்போ அவளோட சேவிங் என்ன ஆகும்? சோ இட் இஸ் a salary, இது எக்ஸ்பென்சஸ். சோ இதுல இருந்து இத மைனஸ் பண்ணா அவளோட சேவிங் கிடைக்கும். சோ செகண்ட் இயர்ல அவளோட சேவிங் வந்து 2,600 ஆயிருது. தேர்ட் இயர்ல அவளோட சேவிங் வந்து 3,200 ஆயிருது. சோ இந்த சேவிங் வந்து உனக்கு ஒரு ஏபியா ஃபார்ம் ஆகுது. 600 காமன் டிஃபரன்ஸ்ல ஒரு ஏபியா ஃபார்ம் ஆகுது. சரியா? 600 ரூபாய் பொது வித்தியாசம் வர மாதிரி ஒரு கூட்டுத்தொடரை அமைக்குது. இதுல என்ன क्वेश्चनனா அவ வந்து 20,000 சேமிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும் இதுதான் क्वेश्चन. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n. சோ முதல் வருடத்தினுடைய சேவிங் வந்து 2,000 ரூபாய். சோ அதுதான் A. ஒவ்வொரு வருஷமும் அவரோட சேவிங் வந்து 600 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால டிஃபரன்ஸ் வந்து 600 ரூபாய். இதுல கடைசி வருஷத்துல அதாவது 20,000 அவ சேமிக்கணும் அப்படின்னா அதுதான் கடைசி வருட சேவிங்காக நம்ம எடுத்துக்கணும். லாஸ்ட் இயரினுடைய சேவிங்கா நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதுல இருந்து n கண்டுபிடிச்சாச்சு 31. சோ இது 31ங்கிறது 31 வருஷம் ஆகும். ஒவ்வொரு மாசமும் அவ வந்து 20,000 அமௌண்ட் சேமிக்கணும் அப்படின்னு சொன்னா அது 31 மந்த்ல எடுத்துக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் புரியுதா? இது he will take she will take 31 years to save rupees 20,000 per month. சேமிப்பு மாதம் 20,000 ஆக எடுத்துக்கொள்ளும் காலம் 31 ஆண்டுகள். எல்லாருக்கும் புரியுதா? இது நல்ல கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு இந்த சாங். சரியா? ஓகே, செய்யலாமா? புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.